சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சிவபிரியன் சார் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். காங்கிரஸ் இந்த திமுகவுடன் கூட்டணி தொடர்வதில் அவங்களுக்கு பிரச்சனையா, வெளியே போகணும்னு நினச்சி இந்த பிரச்சனையை தொடர்ந்தார்களா, இல்லை இந்த 3 சீட்டு தான் அவர்களுக்கான உச்சபட்ச பிரச்சனையாக இருந்ததா? காங்கிரஸை பொறுத்தவரையில் அவங்களுக்கு அலையன்ஸை விட்டு போகணுங்கிறதுலாம் எண்ணம் இருந்ததாக எனக்கு தெரியல. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கட்சிக்குள்ளே 2 பிளவுகள் இருந்தது. ஒரு பிரிவினர் என்னன்னா, திமுக என்ன சீட்ஸ் கொடுக்குறதோ அதை வாங்கிப்போம், அப்படி இல்லைன்னா ஒரு 1-2 சீட்டு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கிட்டு மேக்ஸிமம் சீட்ஸ் ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நம்ம ஸ்ட்ரைக் ரேட் ஒரு 80-85%, 25-28 சீட்டு வாங்கினோம்னா ஒரு 20-22 சீட்டு ஜெயிப்போங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக, ஒரு பிரிவினருடைய எண்ணமாக இருந்தது. இன்னொரு பிரிவினர் என்ன சொன்னாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் திமுக கொடுக்குற சீட்டை மட்டும் வாங்கிட்டு போகிறதுக்கு நம்ம ஆட்கள் கிடையாது. நாம் 2016 எப்படி நமக்கு 41 சீட்டு கொடுத்தாங்களோ அதே மாதிரி 41 சீட்டு இந்த முறை நம்ம வாங்கியே ஆகணும் அப்படின்னு இன்னொரு பிரிவினர் இருந்தாங்க. இவங்க தான் மெஜாரிட்டியான பிரிவு, இந்த 2 தான். 3ஆவதாக ஒரு மைனாரிட்டி பிரிவு என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நாம் திமுக கூட்டணியை விட்டு ஒட்டுமொத்தமாக விலகிட்டு தாவேக்காவோட போய் நம்ம கூட்டணி வைக்கணும். ஏன்னா எழுச்சி இருக்குது விஜய்க்கு, நமக்கு எப்பவும் எழுச்சி தானாக வரப்போதில்ல, அதனால் விஜய்க்கு வர்ற எழுச்சியை கொஞ்சம் கடன் வாங்கிப்போன்னு சொல்லிட்டு ஒரு பிரிவினர் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த 3 பிரிவுகளில் எந்த பிரிவு ஜெயிக்க போகுது அப்படிங்கிறது தான் அந்த கூட்டணியினுடைய முடிவாக இருந்தது. ஸோ ஃபைனலாக அவங்களுக்கு வெளியில் போகிற எண்ணம் தேசிய தலைமைக்கும் கிடையாது, மாநில தலைமைக்கு நிச்சயமாக கிடையாது. அவங்க என்னன்னா, ஒரு பிரிவினர் விஜயோட நம்ம போகிறோங்கிறது அந்த மாதிரி ஒரு ஸ்பெக்குலேஷன் இருந்துச்சுன்னா திமுக நமக்கு பயந்து ஒரு சில சீட்ஸை கொடுத்துருவாங்க. அப்போ கூட அவங்க 40 சீட்டெல்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கல. கடைசியாக அந்த நெகோசியேஷனில் கூட 34 சீட்டு வரைக்கும் காங்கிரஸ் இறங்கி வந்தாங்க. ஆனால் திமுக 25லேயே நின்னாங்க. அதனால தான் அது டெட்லாக் ஆகியிருந்தது. ஸோ இங்கே சுமூகமாக பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி விட்டு டெல்லிக்கு போன கிரீஷ் சோடங்கர் 25 சீட்டு தான் கொடுத்துருக்காங்க, அது எங்களுக்கு அக்செப்டபிள் இல்லைன்னு சொன்னது மட்டும் இல்லை, ராகுல் காந்தியை டிவிகே ரெகக்னைஸ் பண்ணுதுன்னு சொன்னது திமுக தலைமையை கடும் கோபத்துக்கு உள்ளாக்கியது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு போகிற ஒரு சிச்சுவேஷன் வரும்பொழுது தான் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் அகில இந்திய தலைவர் சோனியா காந்தி அவர்களும் மல்லிகார்ஜுன கர்கே அவர்களும் தலையிட்டு, இது என்ன நம்பர்ஸ்க்காகலாம் அலையன்ஸை நம்ம பிரேக் பண்ண முடியாது, இது ஒரு லாங் ஸ்டாண்டிங் அலையன்ஸ், 22 வருஷமாக ஒன்றா இருக்கும், திமுகவோட தேவை நமக்கு இங்கே நாடாளுமன்றத்தில் இருக்குது, நம்மளோட தேவை திமுகவுக்கு அங்கே இருக்குது. ஸோ அதனால் இதை பரஸ்பரம் நம்ம விட்டு கொடுத்து போகணுங்கிறதுனால 5 சீட்டு 6 சீட்டுக்கெல்லாம் அலையன்ஸை பிரேக் பண்ணிட்டு வர முடியாதுன்னு மல்லிகார்ஜுன கர்கே அவர்கள் முடிவெடுத்து ராகுல் காந்தி கிட்ட கேட்குறாரு. ராகுல் காந்திக்கு 41 சீட் வேணும், அது மட்டும்தான், அந்த பழைய நம்பரை ரெஸ்டோர் பண்ணுங்கிறது மட்டும்தான் ராகுல் காந்தியோட டிமாண்டு. அவருக்கு அதில் இது 28, 29 விருப்பம் இல்லைனாலும் மல்லிகார்ஜுன கர்கே கிட்ட நீங்கள் முடிவெடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுறாரு. அவ்வளோதான். அப்புறம் தான் அவங்க இனிமே இதை டெல்லி இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு விட்டோம்னா சரியாக வராது அப்படின்னு பி. சிதம்பரத்தை அழைச்சி நீங்கள் போய் முதலமைச்சர்கிட்ட பேசுங்கன்னு சொல்கிறாங்க. முதலமைச்சர் விடாப்பிடியாக 2 சீட்டு மேனா எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், அது கூட உங்களுக்காக நீங்கள் வீடேறி என்னை தேடி வந்திருக்கீங்கிறதுக்காக 27க்கு மேலே என்னால் கொடுக்க முடியாது, எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லிட்டாரு. அதன் பிறகு நேற்று மல்லிகார்ஜுன கர்கே அவர்கள் பேசும் பொழுது தான் முதல்வர்கிட்ட ஒரு சீட்டு அடிஷ்னலாக பண்ணி 28+1 பேசி ஃபைனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் இது முழுக்க முழுக்க நம்பர்ஸுக்காக ஒரு சிலர் பண்ண ஒரு விஷயந்தான். அது வெளிப்படையாக மீடியா கிட்ட போனது, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இது போன்ற விஷயங்களை சொன்னது எல்லாமே பெருமளவில் திமுக தலைவர்கள் ரசிக்கலை. காங்கிரஸ்லேயே பல தலைவர்கள் அதை ரசிக்கலை. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிற விஷயங்கள்லாம் நெகோஷியேட்டிங் டேபிளில் கேட்குறத விட்டு மீடியாவில் ஏன் கேட்கணுன்னாங்க. ஸோ இவங்க காங்கிரஸில் மீடியாவில் கேட்டாங்க, முதல்வரும் மீடியாவிலே பதில் சொல்லிட்டு போயிட்டார். ஸோ அந்த இஷ்யூவை அவங்க கொண்டு போய் டிஸ்கஷன் டேபிளில் வச்சுருந்தாங்கன்னா அதற்கான பதிலை திமுக டிஸ்கஷன் டேபிளில் கொடுத்துருப்பாங்க. இல்லை, இப்போ திமுகவுக்கு ஒரு ப்ளஸ் அப்படின்றதுல இந்த கூட்டணியும் ஒரு விஷயமா இருந்தது. ஒரு கட்டுக்கோப்பாக அந்த கூட்டணி இருக்குது, நீண்ட காலமாக தொடர்கிற ஒரு கூட்டணி அப்படின்றது. அந்த பிம்பம் சிதைஞ்சி ஒரு உடஞ்சி இன்னைக்கு மீண்டும் தொடருதுன்னா கூட அந்த பழைய தோற்றம் இருக்குமா? மக்கள்கிட்ட அது எப்படி இந்த எலெக்ஷன் நேரத்தில் பிரதிபலிக்கும்? ஏன்னா மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள்லாம் பார்த்திங்கன்னா சீட் ஷேரிங் எண்ணிக்கை திமுக மீதான விமர்சனங்கள்லாம் கடந்து கமிஷன்
லஞ்சம் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டெல்லாம் வெளில வச்சார். ஸோ இதுக்கப்புறம் இந்த தொடரும் போது அந்த அவர்களுக்கு 2 பேருக்குமே பலன் இருக்குமா தேர்தலில்? இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நான் பார்க்குறேன். ஏன்னா தேர்தலை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த பரஸ்பரம் மரியாதை எல்லாம் முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பவர் ஜெயிக்கணும், நம்ம ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு இந்த கூட்டணிக்கு அந்த தொகுதியில் நினைச்சாங்கன்னா நிச்சயமாக அவங்க வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து வேலை செய்வதற்கான வாய்ப்புகளை நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு பெர்செப்ஷன் பேட்டிலில் டிஎம்கே அலையன்ஸ்க்கு ஒரு செட்பேக் இருக்குது. இது கொள்கை கூட்டணி, இது வந்து 8 வருடமாக இருக்கிறோம், 4 எலெக்ஷனாக இருக்கிறோன்ற பேச்சுக்கள் எல்லாம் முதலமைச்சர் பேசிய போது எல்லாரும் ரசித்தார்கள். இப்போ அதில் சின்ன ஒரு சுணக்கம் இருக்கிறது, ஒரு ஸ்ட்ரெயின் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பெருமளவில் இருந்தது உண்மை. பட் எப்போவுமே வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் எப்படி சால்வ் ஆகும்னா பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு போகும்போது தான் சால்வ் ஆகும். இல்லைன்னா ஓகே ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை உடஞ்சிருமோ அப்படின்னும் போது தான் மல்லிகார்ஜுன கர்கேவும் சோனியா காந்தி அவர்களும் தலையிடுறாங்க. பட் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்து பெருமளவில் அவங்களுடைய சப்போர்ட் பேஸ் வந்து கேடர்ஸ் கிடையாது. கேடர்ஸாக இருந்தால் தான் அவங்களுக்கு பெரும் பிரச்சனை வரும். அவங்க சப்போர்ட்டர்ஸ் ஓட்டர்ஸாக இருக்கிறதுனால அவங்க காங்கிரஸோ இல்லை காங்கிரஸ் கூட்டணி கட்சி எங்கே நிற்க போதோ அவங்களுக்கு போய் ஓட்டு போட்டு வரப்போகிறாங்க. ஸோ கேடர்ஸ்க்கு கொஞ்சம் அங்கங்கே பிரச்சனைகள் இருக்கும். அதை அந்தந்த லோக்கலில் அந்தந்த லீடர்ஸ் உட்காந்து சால்வ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுகவில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அந்த தொகுதியில் அந்த ஒரு பூத்தில் காங்கிரஸுக்கு வாக்கு அதிகமாக இருந்தால் அவங்க போய் அவங்ககிட்ட உட்காந்து பேச தானே பேசுவாங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே எல்லாருக்கும் வெற்றி தானே சார் முக்கியம். அது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கடந்த முறை மாதிரி இருக்குமாங்கிறது நம்ம கிரவுண்டுக்கு போனால் தான் தெரியும். பட் ஓரளவுக்கு அந்த டிஃப்ரென்சஸ்லாம் இவங்க கடந்து வந்துடுவாங்க. இப்போ திமுக கூட்டணி ஆல்மோஸ்ட் இதுதான் ஃபைனல், இதுக்கு மேலே அங்கே இடம் இல்லை அப்படின்ற மாதிரி போடு. இப்போ ஏடிஎம்கேவுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ஏன்னா ஒருவேளை அவர்கள் எதிர்பார்த்துருக்கலாம் காங்கிரஸ் உடைந்து தாவேகா பக்கம் போகலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். தாவேகாவை விட அதிமுக அதை அதிகமாக எதிர்பார்த்ததா? அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி உடையுமா, எப்போவுமே வந்து ஒரு வின்னிங் அலையன்ஸ் உடஞ்சா அடுத்தவங்களுக்கு நல்லது தானே. இப்போ அதிமுகவையோ இல்லை மற்ற கட்சிகளையோ ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பது எது? இந்த வின்னிங் அலையன்ஸ் தானே. ஸோ அப்போ ஆப்வியஸாக அவங்க வந்து இந்த வின்னிங் அலையன்ஸ் உடஞ்சா நமக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இயல்பாக தோன்றக்கூடிய விஷயந்தான். அதில் ஒன்றும் பெரிய இது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் பாஜகவை பொறுத்தவரையில் அவங்களுக்கு பெருத்த ஏமாற்றம் இருந்திருக்கும். அவங்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு காங்கிரஸ் வந்து விஜயோடும் போகக்கூடாது, திமுகவோடும் இருக்கக்கூடாது, அவங்க தனியாக நிற்கணும்னு தான் நினைப்பாங்க காங்கிரஸ். அவங்களுக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு திமுக மேலே இருக்கிற கம்ப்ளைண்ட்டே என்னென்னா, நீங்கள் ஏன் காங்கிரஸை தூக்கி பிடிக்கிறீங்க தமிழ்நாட்டில், வேறு எங்கேயுமே அவங்களுக்கு பெருமளவில் ரீஜனல் பார்ட்டிஸ்கிட்ட பேஸ் இல்லை, நீங்கள் ஏன் காங்கிரஸ்க்கு வந்து ஒரு நியூ லீஸ் ஆஃப் லைஃப் கொடுக்குறீங்கிறது தான் பாஜகவோட மிகப்பெரிய கம்ப்ளைண்ட்டு. ஸோ இப்போ பாஜக கொஞ்சம் அப்செட்டாக தான் இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் எதிர்பார்த்தாங்க இந்த கூட்டணி உடஞ்சிருமோ அப்படின்னு. அதிமுகவை பொறுத்த வரையில் அவங்க இந்த கூட்டணி உடஞ்சிதுன்னா அது நமக்கு ஏதாவது பலன் இருக்குமோ இந்த தேர்தலில் நினச்சிருப்பாங்க. பட் பாஜகவுக்கு வந்து தேசிய அளவில் அதனுடைய பலனை அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க. இப்போ திமுக கூட்டணிக்கு இப்படி இந்த காங்கிரஸ்குள்ள இந்த ஷேரிங் அப்படின்றது ஒரு பிரச்சனை, அந்த ஒரு முகம் பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தா, அதிமுகவுக்கு வந்து இந்த திருச்சியில் இந்தி மொழியில் பெயர் வைத்தது, தமிழிசையே சொன்னாங்க நீங்கள் மொழிபெயர்ப்பை சரியாக படுத்துங்க, இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்றது, அது திமுகவுக்கு ஒரு ஃபேவராக இருக்குதா? திமுகவுக்கு ஃபேவர்னா அது எலெக்ஷன் டைம் எப்போவுமே வந்து இந்த இந்தி இம்போசிஷன் போன்ற விஷயங்களில் திமுக வந்து எப்போவுமே அவங்களோட குரல் வந்து உரத்து இருக்கும். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து ரெகுலராக உங்களுக்கு எலெக்ஷனுக்கு முன்னால் வந்துட்டு இருந்துச்சுன்னா அதை டிஎம்கே நிச்சயமாக மில்க் பண்ணுவாங்க. ஏடிஎம்கே அதை பெருசாக பேச மாட்டாங்களா, பேசுவாங்களாங்கிறதெல்லாம் இல்லை, ஏடிஎம்கே பேசுவாங்க. பட் திமுக அதை மில்க் பண்ணாங்கன்னா அதனுடைய பாதிப்பு வந்து அதிமுகவுக்கு இருக்கும். ஏன்னா பாஜக வந்து அதிமுக அணியில் இருக்கிறதுனால. ஸோ இந்த இந்தி திணிப்பு, இந்த ஹிந்தியில் எழுதுறது, ஹிந்தி பேசுகிறது, இதெல்லாம் ஒரு 2 மாதத்துக்காக தான் அவங்க குறைச்சிக்கிட்டாங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இல்லைனா கடந்த வருஷம் பார்த்த மாதிரி ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இவர் தர்மேந்திர பிரதான் சொன்னது, அதை வச்சு 4 மாதம் வந்து ஊராக போய் திமுக வந்து திண்ணை பிரச்சாரத்துலேருந்து எல்லா அரசியலும் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பண்ணாங்க. நாங்கள் உங்களுக்கு 2200 கோடி ரூபாய் கொடுக்க மாட்டோம் நீங்கள் மும்மொழி கொள்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா அப்படிங்கிறது. ஸோ பாஜக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இப்போ நிதிஷ்குமார் விஷயம் பீகாரில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள், ஈவன் மாணிக்கம் தாகூர் கூட எக்ஸ் தளத்தில் போட்டிருக்காரு, ஒரு அதிமுகவை அலாட் பண்ணுறது இதுதான் பாஜகவின் வேலை அப்படின்னு சொல்லி. விசிகாவில் வன்னியரசு சொல்லியிருக்காரு.
இப்போ இதெல்லாம் வந்து எலெக்ஷன் நேரத்தில் இன்னும் கூடுதலாக அதிமுகவுக்கு கொஞ்சம் செட்பேக்கான விஷயமா அது? இல்லை, அதிமுகவுக்கு ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க பாஜக வந்து அவங்க கூட்டணியில் இருந்தால் கூட நிறைய முடிவுகளை பாஜகவை எடுப்பதையும் நம்ம பார்க்குறோம். அது வந்து அதிமுகவுக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட் தான். இதை வந்து நம்ம அதிமுகவை ப்ளேம் பண்ணியே பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு நெருக்கடிகள் இருக்கிறது. அவங்க வந்து பாஜகவோட விரும்பி இந்த தேர்தலுக்கு கூட கூட்டணிக்கு போகல. ஒருவேளை நாம் பாஜகவோட கூட்டணிக்கு போகலன்னா மீண்டும் திமுக வருவதை வந்து யாராலும் தடுக்க முடியாது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு பெர்செப்ஷன் பேட்டில்லையாவது நாம் போயிட்டு வந்து கடைசி வரைக்குமாவது வந்து கொஞ்சம் டிஎம்கே தோக்குமோ ஜெயிக்குமோ இந்த அலையன்ஸ் வந்து டஃப்பாக வச்சுக்கலாங்கிறதுக்காக தான் அதிமுக போகிறாங்க. அதனால் அதிமுகவுக்கும் இதில் சிக்கல்கள் நிறைய இருக்கிறது. பட் இந்த பாஜகவினுடைய பிரச்சனைகள் வந்து இப்போ வேறு எங்கே மற்ற மாநிலத்தில் பிரச்சனை வருதோ இல்லையோ இங்கே அதிமுகவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பட் நிதிஷ்குமார் மாதிரி இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்களை செய்து விடுவார்கள் அப்படிங்கிறதுலலாம் எந்த முகாந்திரமும் கிடையாது. தமிழ்நாடு, பீகார் கிடையாது. இல்லை, ஆனால் அது திமுக அந்த பிரச்சாரத்தை பிரச்சாரத்தை எடுப்பாங்க. திமுக நிச்சயமாக அந்த பிரச்சாரத்தை எடுப்பாங்க. பட் இங்கே கள நிலவரம்னு ஒன்று இருக்குல்ல. இப்போது பீகாரில் வந்து எத்தனை வருஷம் கழித்து ஜேடியூ அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க? 20 வருஷம் கழித்து. 2005 பிஜேபி வந்து ஜூனியர் பார்ட்னராக போது இன்றைக்கி சீனியர் பார்ட்னராக மாறி இருக்காங்க. 20 வருடம் தேவைப்படுகிறது. ஸோ தமிழ்நாட்டில் அந்த 20 வருடத்துக்கு பிறகு தான் அவங்க ஏதாவது பண்ணணுன்னாலும் பண்ண முடியும். பட் தமிழ்நாடு, பீகார் கிடையாது. ஸோ அதிமுகங்கிற கட்சிக்கு இருக்கின்ற அந்த 25% வாக்குகளுக்காக தான் பாஜக இப்போவும் வருது. நான் இல்லைன்னு சொல்ல. அதிமுகவை வலுவிட வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய உண்மையான எண்ணம். அதுலேயும் அந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்காக பீகாரில் ஒரு முதலமைச்சரை மாற்றிட்டாங்கன்றதுக்காகவே தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு வேளை என்டிஏ ஆட்சிக்கு வந்தாலும் கூட அவங்க பாஜக முதல்வரை கொண்டு வந்துருவார்கள் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. ஏன்னா அங்கே பாஜகவுக்கு வந்து அவங்களே பெரும்பான்மை வச்சுருக்கிறாங்க. இங்கே பாஜகவுக்கு பெரும்பான்மை வரக்கூடிய இடங்களை எல்லாம் திராவிட கட்சிகள் என்றைக்குமே அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்போ தஞ்சாவூரில் விஜய் அவருடைய அரசியல் அந்த தன்மை எப்படி மாறி இருக்கு, கொஞ்சம் மேம்பட்டுருக்குது அப்படின்னு தோணுதா? இல்லை, அவரோட ஸ்பீச்சஸ் இன்னும் சினிமாட்டிக்காக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒன்றும் ஒரு பெரிய கிராஜுவல் சேஞ்செல்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து அந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசின பேச்சு, அதற்கு முன்னே வந்து ஈரோட்டில் பேசின பேச்சு, இதெல்லாமே கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ வேலூரும் எனக்கு ஒன்றும் பெரிய சப்ஸ்டன்ஸ் இருந்த மாதிரி தெரியல, தஞ்சாவூர்லேயும் சப்ஸ்டன்ஸ் இருந்த மாதிரி தெரியல. இன்னொன்று, விஜய் அவர்கள் வந்து எதுகை மோனையில் பேசுகிறது, ரைமிங்காக பேசுகிறது, இது போன்ற விஷயங்களை வந்து அவருடைய ஃபேன்ஸ்க்கு மட்டுமே கேட்டர் பண்ணிகிட்டு இருக்கார். அவர் வந்து 40 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கிட்ட ஓட்டே கேட்க மாட்டேங்கிறாரு. 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த ரைமிங் எல்லாம் வந்து 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் பெருசாலாம் ரசிக்க மாட்டாங்க. டெல்டா காரன், டால்டா, இதெல்லாம் வந்து ஒன்றும் ரசிக்கும்படியாக இல்லை. இன்னும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பற்றி விஜய் அவர்கள் பேச வேண்டும். நேற்று வந்து பேசுகிறாரு, ஒரு சில ப்ராமிசஸ் கொடுக்குறாரு. அந்த ப்ராமிசஸ்லாம் எப்படி பண்ணுவேன்னு சொல்லணும், அதற்கு நிதி ஆதாரம் எங்கேருந்து வரும்னு சொல்லணும். ஏன்னா கடன் தமிழ்நாடு வாங்குது, அந்த கடன் வாங்குறது தவறுன்னு அவங்க கட்சியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அப்போ இவர் என்னென்ன பண்ணுவார், நிதி ஆதாரங்களை எப்படி பெருக்குவாருங்கிற கேள்விகளுக்கெல்லாம் விஜய் அவர்கள் பதில் சொல்லணும். விஜய் அவர்களுடைய பேச்சு இன்னும் ஆக்கப்பூர்வமாகவும் ஆழமாகவும் இருக்க வேண்டும். அவருடைய நிகழ்ச்சிகளில் தொடர்ச்சியாக விபத்து நிகழ்வது, கரூர் சம்பவத்திற்கு அப்புறமாவது கொஞ்சம் மாறுபட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தா தஞ்சாவூர்லேயும் மிகப்பெரிய பாதிப்பு. அதுவும் கல்லூரி மாணவர்கள் கல்லூரிக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு இதற்கு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி, இப்போ இவர்களெல்லாம் எப்படி இவர் வழி நடத்தணும் அடுத்த கூட்டங்களில்? இப்போ உறுதிமொழி ஓட்டு போடுறதுக்கு உறுதிமொழி கேட்குற மாதிரி இதற்கெல்லாம் ஏதாவது ஒரு உறுதிமொழி அவர் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது சார். அந்த ஃபேன்ஸ் விஷயத்தில் அவங்க வந்து இன்னமும் விஜய் வரார் அப்படின்னா அவங்க வந்து எல்லாருமே வந்து அந்த மாணவர்கள்லாம் லீவ் போட்டுட்டு வர்றது, அதெல்லாம் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப சீரியஸாக அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லைனா இது வந்து ஒரு சோஷியல் ப்ராப்ளமாக இப்போ மாறிக்கிட்டு இருக்குது. அந்த மாணவனுடைய தந்தை பேசுவதை கேட்கும் பொழுது அப்படியே மனது உருகுது. உண்மையிலே ஒரு தந்தையினோட தவிப்பும் ஒரு சமுதாயம் வந்து எப்படி வந்து மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்குது அந்த தந்தையினுடைய பேச்சு. நாம் தானே சம்பாதிக்கணும், ஆனால் என் பிள்ளைய நான் விட்டுற முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. 41 பேர் இறந்ததுக்கே போல் அவர் என் பிள்ளைய பார்க்கவா வரப்போகிறாருன்னு கேட்கும் பொழுது அந்த விஷயம் வந்து தாவேக்காவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாடம். 41 பேர் இறந்த பிறகு கூட ஓகே, எல்லா விஷயத்தையும் தாவேக்கா பண்ண முடியாதுன்னு நான் ஒத்துக்கிறேன். பட் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து விஜய் அவர்கள்
வர்ற விஷயத்தை இந்த இடத்துல இறங்க போகிறார் அப்படிங்கிற விஷயத்தையாவது நீங்கள் சீக்ரெட்டாக வச்சுருக்கலாம். ஏன்னா வேறு வழி இல்லை. ஏன்னா நீங்கள் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்கன்னும் போது, இல்லைனா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பிளெட்ஜு தான் எடுக்கணும், வராதிங்க. இல்லைனா இன்னொன்று பண்ணணும் விஜய் அவர்கள். ஒரு வேளை பின்னால் துரத்துறாங்களா, துரத்துன உடனே வண்டியை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு வண்டிக்குள்ளேயே ஏசியை போட்டு ஆன் பண்ணிவிட்டு அவர் உட்காந்துக்கணும். நீங்கள்லாம் போகிற வரைக்கும் நான் போக மாட்டேன்னு இந்த மாதிரி ஏதாவது விஜய் தர்க்கம் பண்ணாதான் அந்த பசங்க மாறப் போகிறாங்க. அந்த பசங்களை மட்டுமே நாம் சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவங்களெல்லாம் மாற்றக்கூடிய அந்த வேலையை வந்து சமுதாயமாக நாம் செய்யணும். அதை விஜய் முன்னின்று செய்யணும். இல்லை, படிப்புன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ விவசாயிகள் பிள்ளைகள்லாம் படிக்கிறதுக்கு, உயர்கல்வி போகிறதுக்கு இலவச கல்விலாம் சொல்கிறாரு. இங்கே எல்லாமே இலவச கல்வி தான் இருக்குது. ஆனால் கல்வி படிக்கிறவங்க அதை விட்டுட்டு தன்னுடைய கூட்டத்துக்கு வர்றதுன்றது வந்து தவிர்க்கணும். விஜய் அடுத்த மீட்டிங்கில் அவர் அட்ரஸ் பண்ணணும். காலேஜ் கட் அடிச்சுட்டு வராதிங்கன்னு ஓப்பனாக சொல்லணும். உங்களுக்கு கிளாஸஸ் இருந்தால் கிளாஸ் பாருங்கள். இந்த விஷயத்தில் அவர் வந்து முதலமைச்சர் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். போகின்ற மேடைகளெல்லாம், செல்லுகின்ற இடங்களெல்லாம் மாணவர்களிட படிங்க படிங்க படிங்கங்கிற வார்த்தையை தவிர முதலமைச்சர் ஸ்டாலின் வேறு எதையும் சொல்கிறதில்ல. ஸோ விஜய் அவர்களும் சொல்லணும், நீங்கள் என்னை பாருங்கள், டிவியில் பாருங்கள், என்னை பின்னால் ஃபாலோ பண்ணாதீங்க, தயவு செஞ்சு படிங்க, படிப்பு தான் உங்களை முன்னேற்றும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை விஜய் அவர்கள் ரொம்ப ஆழமாக மாணவர்கள்கிட்ட பேசணும். ஏன்னா அவங்க எல்லாமே விஜய் ஃபேன்ஸ். விஜய் சொன்னால் ஓரளவுக்கு கேட்பாங்க. ஸோ அந்த மெனக்கெடலை வந்து விஜய் அவர்கள் செய்து தான் ஆக வேண்டும். ஒரு சொசைட்டிக்காக, அவருக்காக அல்ல, இந்த சொசைட்டிக்காக, தமிழ் சமூகத்துக்காக விஜய் அவர்கள் அந்த கடமையை, அந்த பணியை செய்தாக வேண்டும். நன்றி. நன்றி.